ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ் கிளாஸில் எம்போஸ்டு லோட் ஸ்டிச் பீட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாத்தில் ஒரு லைனோ டிசைனோ ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட் ஸ்டிக் பண்ணி அந்த த்ரெட் லைட்டாக ட்ரை ஆனதும் அந்த த்ரெட் நழுவாமல் இருக்கிறதுக்காக பேசிக் லெவலில் பார்த்த ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை செக்யூர் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு ஸ்டிச்சில் நம்ம மல்டிபிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது பேசிக் லெவலில் பார்த்த செயின் ஸ்டிச், zigzag chain stitch and padded load stitch, இது 3 ஸ்டிச்சையும் யூஸ் பண்ணி தான் இந்த embossed beads loading stitch போட போகிறோம். ஸோ zigzag chain stitch போட்டு இந்த த்ரெட்டை செக்யூர் பண்ணதும் as usual beads நீடில் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு padded load stitchக்கு எப்படி நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணுவோமோ அதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டோட ஸ்டார்டிங் லெஃப்ட் சைட் கார்னரில் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அதில் பீட்ஸை லோட் பண்ணி அந்த த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டில் 3 or 4 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டோட லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு இந்த பிபிடி ப்ராசஸை பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் போட்டு முடிக்கணும். பிகினர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது நம்ம பேசிக் லெவலில் பார்த்த பேடட் லோட் ஸ்டிச் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இந்த ப்ராக்டிஸ் கிளாஸில் நம்ம அதே பேடட் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி வித் பீட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம எம்போஸ்டு பீட்ஸ் லோட் ஸ்டிச் போடுறோம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 6 monthஸில் வீட்டில் இருந்தபடியே ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட இந்த கோர்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே உங்களுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த கோர்ஸை வித்தின் 6 monthஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடி ஏர்ன் பண்ணணும், ஒரு சின்ன என்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராக்டிஸ் கிளாஸஸில் ஒவ்வொரு டிசைனாக செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிட்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மோரோவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. கூடவே உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு முடித்து எப்போதும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆரி எண்ணாட் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
பார்டர் லைனில் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு இந்த லைனை இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இந்த எம்போஸ்டு லோட் ஸ்டிச் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்டர் லைனில் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும். மோரோவர் டிசைன்ஸில் இன்னர் பார்ட்டில் ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Bureau Creations. Happy learning and thanks for watching.